வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்றார்? 6ஆம் வீட்டுக்கு போறார். 6ஆம் வீட்டில் உச்சமாறார். 6க்கு அதிபதியான குரு பரிவர்த்தனை யோகத்தில் 8ஆம் வீட்டில் உச்சம். அப்போ 6க்கும் 8க்கும் உள்ளவன் பரிவர்த்தனை ஆயிருக்கான். 6க்கும் 8க்கும் உள்ளவன் பரிவர்த்தனை நன்மையானா, அவன் 6க்கும் 8க்கும் உள்ளவனாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் ராசிநாதனாலும் சுக்கிரனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓரளவுக்கு ஹெல்த்து மேம்படும். 2வது விஷயம், பெண்களால் ஆதாயம் ஏற்படும். சில நேரங்களில் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரோக் ஆஃப் லக், அதுவும் ஏற்படும். அப்புறம் உங்களுடைய 9ஆம் வீட்டில் செவ்வாய் தொடர்ந்து இருக்கார். 7 கூடவன் 9ல் இருக்கான். மனைவியால் யோகம், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால யோகம், இதெல்லாமும் ஏற்படும். அப்போது மொத்தத்தில் பார்க்கும்போது மற்ற ராசிகளுக்கு சொன்ன மாதிரி ஆஹா ஊகம்லாம் தூக்கி விடுறதெல்லாம் சொல்ல, ஆனால் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நன்னா இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஏற்பட முடியும் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், இந்த தியானம் தவம் இது போல் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலம், பெண்களால் நிறைந்த ஆதாயம், இதெல்லாம் உங்கள் ராசிக்கு ஏற்படுறது. 5ஆம் வீட்டில் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் வீட்டில் சூரியன் புதன்லாம் போய் சேர்றாங்க. அப்போ 5ஆம் வீட்டில் பாருங்கள், சூரியன் புதன் சனி எல்லாம் 5ஆம் வீட்டில் போகிறாங்க. அப்போ சூரியனும் சனியும் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகும். நல்ல வேளையாக புதன் கூட இருக்கார். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் இரிட்டன் ஃபேக்டர்ஸ் வரும். ஆனால் இந்த இரிட்டன் ஃபேக்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, நிதானமாக செயல்படுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், புத்திரன் பிறப்பது, அதாவது ப்ரெக்னென்சி டைம் அப்படிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். சூரியனும் சனியும் 1 5ல் உட்காந்தாங்கன்னா குழந்தை பிறப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது இன்றைக்கி மெடிக்கலி இதை ஹேண்டில். ஸோ அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் சுபமாகவே நடக்கும். எப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கானோ அப்போது மனசில் அசாத்தியமான தைரியம் இருக்கும். சொல்லுவா ஒரு பாட்டு, ஒரு நாள் முடியும் தம்பி தம்பின்னு, அதே தான், அந்த தைரியம் இருக்கும். அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் இருப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. கடன் நிறையா ரெடியாக தரும். சரி, கிடைக்கிறதேன்ட்டு நமக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கிடக்கூடாது. அவசியம் இருக்கக்கூடிய கடனை வாங்கலாம். அதே மாதிரி வீடு போன்ற விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல டைம். உடனே இது கைக்கு வரும்னு நான் சொல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது சீர்படும். இருந்தால் கூட இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷில் பேலன்ஸ் பார்த்துக்கலான்னா இப்போ கொடுக்கலாம். அதற்கு ஒரு ஏற்ற நேரமாக உங்களுக்கு அமையும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பெரும்பாலும் கெடுதல்னு எதுவுமே இல்லை. அதுக்குன்னு எதிர்பாராத நன்மை ஒன்று உச்சத்துக்கு தூக்கின்னு போகணும்னு நான் சொல்ல. சீராக இருக்கும் இந்த மாதம். மைண்டில் சின்ன விஷயங்களுக்கு இரிட்டேட் ஆகாமல் இருங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்ல நேரம் தான். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.